வெல்கம் டு ஏஆர்எக்ஸ்என் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ராகேஷ் செஞ்சனி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சரி விடுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்ச பல அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில கன்ஃபார்மான கண்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேச்சுவார்த்தை எல்லாம் இன்னும் போயிட்டு இருக்குதுல, ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க லிஸ்ட் நம்மள்ட்ட இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். அதெல்லாம் என்னன்னு டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வருஷம் 105 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்கிற இந்த விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் குழுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி என்ன வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் ஆரஞ்சு பிளட்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. சரி, இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு டான்னு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? பட் அதுக்கு முன்னாடி 4:30 மணிக்கு பிபி முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி பழைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 1 இருந்து பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் இருந்தவங்க. அவங்கள ஒரு சிலர் எல்லாம் கூப்பிட்டு வந்து 1.5 மணி நேரம் பேச விட்டு அது மூலியமா டிஆர்பி ஏத்தலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜய் டிவி. இதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, கூல் சுரேஷ், ஆர்த்தி, சுரேஷ் தாத்தா, விஷ்ணு, தாமராக்கா, வனிதாக்கா, ஜூலி, இசைவாணி, இது போதும் வாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு மேல நம்ம யூடியூபர்ஸ்ல ஒரு சிலர் இவங்க தான் கண்டெஸ்டன்ட்ஸ், அவங்க தான் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் கை காமிச்சு இவங்க உள்ள போறாங்க, அவங்க உள்ள போறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுலயும் ஒருத்தர் கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாம் தான் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு வீடியோவோட முடிச்சிட்டா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ போட்டாரு. யாரு? அவர் சொன்ன கணக்கின்படி இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு கிட்டத்தட்ட 120 பேர் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் பிக் பாஸ் சீசன் 8ஓட வீட்ல ஒரு கொலாட்டரல் டேமேஜ் நடந்து போச்சாம். அதை இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இத தெரிஞ்ச இன்னொரு சில சேனல் ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயி போச்சா, மோஸ்டா பிக் பாஸ் இந்த தடவை நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளப்பி விடுதுங்க இன்னொரு பக்கம். யோ எத்தனை கோடி போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, இதுல இருந்து எத்தனை கோடி எடுக்க போறாங்க, அப்படி போயிட்டு இருக்குதாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன டேமேஜ்க்கு பிக் பாஸ் சீசன் 8 சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். இந்த சீசனை நம்ம விஜய் சேதுபதி என்ன சிறப்பா தொகுத்து வழங்குவார் அப்படின்ற நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில டவுட்ஃபுல் கண்டெஸ்டன்ட்ஸ், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான கண்டெஸ்டன்ட் யாருன்னா விஜய் டிவியின் முன்னாள் ஆங்கர் ஜாக்லின் அவர்கள். ஓ, வாய்ப்பு இருக்கு. விஜய் டிவிலே இல்ல. அப்படி ஒரு ஆங்கர் இருந்தாங்கல்ல, மறந்தே போச்சுப்பா. அப்ப கூட்டிட்டு எப்ப பார்த்தாலும் ரக்ஷனோட தானே சுத்திட்டு இருப்பாங்க, அதாவது ஆங்கரிங் பண்றப்போ. ஆனா அந்த ரக்ஷன் இவங்களை கட்டி விட்டு தனியா போய் இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு CWC. நம்பிக்கை துரோகம். குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இப்ப பாவம் பொண்ணு என்ன பண்றதுனே தெரியாம வேற வழியும் இல்லாம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒத்துக்குச்சு. 10 வருஷமா விஜய் டிவில உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. சோ இப்போ பயங்கரமான ஒர்க் அவுட்லாம் பண்ணி வேற லெவல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஜாக்லின் அவர்களே. அப்புறம் உங்க அக்கா காதம்பரி எப்படி இருக்காங்க கேட்டதா சொல்லுங்க. அடுத்த கண்டெஸ்டன்ட் இவங்களும் ஒரு பொண்ணு தான், பட் அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேனே. ஏன்னா ஃபுல்லா நம்ம பசங்க பொண்ணு பேர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால பசங்க பேர்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பேர்லாம் சொல்லுவேன். எப்படி? சரி, அடுத்ததாக கன்ஃபார்மான கண்டெஸ்டன்ட் சுசித்ரா. ஐயோ, பதட்டப்படாதீங்க, இவங்க தான் வந்துட்டாங்க. அவங்க சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது வீட்டுக்காரரு. அவர் வேற பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. கான்ட்ரோவர்சியில சிக்கி இருக்காரு. அப்படி அவரே வாயை மூடிட்டு இருந்தாலும் நம்ம சுச்சி அக்கா கண்ணா பின்னான்னு அவர் வாய்க்குள்ள கையை விட்டு நோண்டி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஏத்து விட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரியான பீஸ் தானே நம்ம விஜய் டிவிக்கு வேணும், எஸ்பெஷலி இந்த பிக் பாஸ்க்கு. அதனாலதான் இவர் தூக்கின்னு போய் உள்ள போட்டிருக்காங்க. இவருக்கு வேற விஜய் சேதுபதியை சுத்தமா பிடிக்காதான். அது அவங்க முன்னாள் மனைவியான சுசித்ராவே சொல்லியிருக்காங்க. ஆனா பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல கார்த்திக் குமார் இருக்காரா? பட் கார்த்திக் குமார் ஹேட்ஸ் விஜய் சேதுபதி. இது என்ன உண்மையா? நானும் பார்த்தேன். இது கிழட்டு சிரிக்கி உறுத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? சோ இந்த அண்ணன் வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான், இவர் வாயை திறந்தாலே இங்கிலீஷ் பேசினே இருப்பாரு. சோ டியர் பிக் பாஸ், வீட்டுக்குள்ள போன உடனே இங்கிலீஷ் பேசுறவங்க வாயிலெல்லாம் கோந்து வச்சு அடைங்க. முக்கியமா இவர் வாயில பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அடுத்த கண்டெஸ்டன்ட் தி கிரேட் விஷால். வாய்ப்பு இல்ல. என்னது, விஷால் அண்ணா வீட்டுக்குள்ள வாய்ப்பு போறாரு. இல்ல, வாய்ப்பு அவருக்கு இப்ப மார்க்கெட் போயிடுச்சு, ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாருன்றது தெரியும். ஆனாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு டம்மி பீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு 1008 கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். இல்ல இல்ல. ஆனா நான் சொன்னது இந்த விஷால் கிடையாது. இந்த எடிட்டர் பைபிள்ல மாத்தி போட்டு விட்டுருச்சு. நான் சொன்ன விஷால் யாருன்னா பாக்யலட்சுமி அப்படின்னு ஒரு சீரியல் வந்து தெரியுமா? அத பாத்திருக்கீங்களா? அதெல்லாம்
இல்லைங்க இல்லையா? சரி, குக் வித் கோமாளி இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்களே? இல்லைங்க அதுவும் இல்லையா? இந்த மூஞ்ச எங்கேயாவது விஜய் டிவில பாத்திருப்பீங்க, ஆமா, போய் ஆமா. சொல்லாதீங்க. யாரா அவன் நீ ஏன்டா டென்ஷன் ஆற கேட்ட ஆமா. இவர்தான் விஜய் விஷால். விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் இறங்கும். இவரும் உள்ள போய் ஜொலிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீசன் 8க்குள்ள போறாரு. ஏதாவது சிறப்பா பண்றாரா? இல்ல லாஸ்ட் சீசன்ல போன கண்ணன் மாதிரி, சாரி அவர் பேர் என்ன, டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே, அவர் கூட Boss அவரே title டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆமா ஆமா. சரவண விக்ரம் அவரை மாதிரியே இவரும் ஒரு மிகப்பெரிய டைட்டில் வின்னர் ஆவாரா நான் வாய்ப்பு இருக்கு. செவனேனா போய்க்கிருந்தேன் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, பசங்க எல்லாம் இப்ப சம கடுப்புல இருப்பீங்க. டேய் போதும்டா, பொண்ணு பேர் ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு கடுப்பாவாதீங்க. சொல்றேன், நெக்ஸ்ட் கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட். இவங்க பேரை சொன்னா பசங்களுக்கு எல்லாம் ஒரே குஜால் ஆயிருமே. என்ன பேர் தர்ஷாவா? யாரு தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல சிவானிக்கே டஃப் கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு நடிகை. என்ன வயசு இருக்கும் அவங்க தான், அவங்க பேர் கூட டி ல ஸ்டார்ட் ஆகும். அதான் கண்டுபிடிச்சீங்களா தர்ஷா இல்லையா? குப்தா. இல்ல. சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். கிறிஸ்மஸ்லாம் வந்தா இவங்களோட போஸ்ட பாத்தீங்கன்னு வச்சுங்க, வருஷத்துல ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் வருது, டெய்லி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேக்குற அளவுக்கு பயங்கரமான கெட்டப்ல எல்லாம் வருவாங்க. இன்ஸ்டாகிராம் வாசிகள் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எஸ், தி கிரேட் தர்ஷா குப்தா. வாய்ப்பு இருக்கு. அவங்களும் இந்த சீசனுக்குள்ள போறாங்க. சீரியலை பொறுத்த வரைக்கும் வில்லி ரோல். குக் வித் கோமாளில சார்மிங் கேர்லா வருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா வருவாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி வர போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா நம்ம விஜய் டிவி ஆளுங்க பயங்கர உசாருப்பா. யாரெல்லாம் எடுத்து உள்ள போடணுமோ, யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணா பசங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. விஜய் டிவினா சும்மாவா? பணம் தின்னு கொட்டை போட்டவங்களாச்சா. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் மகாராஜா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி படம் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? நிறைய பேர் பாத்திருப்பீங்க. அந்த படத்துல பொண்ணு ரோல்ல ஒருத்தவங்க ப்ளே பண்ணிருப்பாங்க விஜய் சேதுபதிக்கு. சஞ்சனா நமிதாஸ் இவங்க பேர். சாரி சஞ்சனா இல்ல, சாச்சனா நமிதாஸ். ஆமா, சாச்சனாவா சச்சனாவான்னு தெரியல, அவங்களே வந்து சொல்லிட்டோம். அப்படியா? தெரியல, அவங்க வருவாங்களான்னு தெரியல. இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிருக்குமா? இன்னும் அந்த குழந்தை மூஞ்சி அப்படியே இருக்கே. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, என் மேலே எனக்கு டவுட் வரும். இவங்களுக்கு அடுத்தபடியா செல்லம்மா அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா? அந்த சீரியலின் ஹீரோயின் மற்றும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஒன் ஆஃப் த கோமாளி அன்ஷிதா. யாருன்னே தெரியல. அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்களாமா. குக் வித் கோமாளி செட்டுக்குள்ளேயே இவங்க சவுண்ட் சரோஜா மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. கத்தியை கூடடி தேவசேனா. வாய மூடடா சுண்ணாம்பு. யாரா பொம்பளை நான் 10 ஆம்பளைக்கு சமண்டா விளங்கினப்போ வீட்டுக்குள்ள சொல்லவா வேணும்? அக்கா நீ பாத்துக்கக்கா, யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம பச்சை பச்சையா கேள்வி கேளுக்கா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அப்பதான் விஜய் டிவிக்கும் டிஆர்பி எகிறோம், நாங்களும் பொழப்பு ஓட்ட முடியும். இல்ல அக்கா மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபேஸ பார்த்தாலே தெரியுதே அக்கா டெரர் பீஸ் அப்படின்ட்டு. பொறுத்திருந்து பா. சரி, இப்போ வரைக்கும் பார்த்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ நம்ம சொல்ல போற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு தவிர்த்து 100% கன்ஃபார்ம் ஆகல. அதுல ஃபர்ஸ்ட் ஜோயா. ஓ, எனக்கு தெரிஞ்சு போவது வாய்ப்பு இருக்கு. என்னது, ஜோயாவே கன்ஃபார்ம் ஆகலையா? குக் வித் கோமாளி செட்லயே ஜோயா நீங்க போறீங்க தானே அப்படின்னு சொல்லி ரக்ஷன் கேக்குறப்போ லைட்டா மழுப்பி பேசினாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க கன்ஃபார்ம் தானே, ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட லிஸ்ட்ல இவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். பட் இருந்தாலும் அக்கா மேபி அப்போ கம்மி சம்பளத்துக்கு தலையாட்டி இருக்கலாம். ஆனா இப்பதான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாஸ்தி ஆயிட்டாங்களே. பாசா ஜோயா வந்துருச்சா? ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? அதனால நீங்க ஓகே பண்ண அமௌண்ட்லாம் பத்தாது, இப்போ நான் ஹீரோயின் மெட்டீரியல் சோ ஜாஸ்தியா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் இவங்கள்ட்டயும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். மோஸ்டா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம். அந்த கட்டைய பார்த்தா தான் அந்த கட்டை வேகும். நெக்ஸ்ட் இவரோட பாய் ஃப்ரெண்ட். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப்ல டிடிஎஃப் வாசன் போக மாட்டாருன்னு அவர்கிட்ட நம்புறேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அவர் ஓகே போனா சொல்ல அவ்வளவுதான். மாட்டாரான்னு தெரியல. மோஸ்டா போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள சம்பாதிக்கிறத விட வெளிய நிறைய சம்பாதிக்க முடியும் ஆமா. அவரால. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அது மட்டும் இன்றி உள்ள போய் எப்படி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியும்? ப்ராப்ளம் தான். என்ன எஸ் சொன்னியா? எஸ் சொன்னது கரெக்டா தப்பா? ஒருவேளை மணி ரவீனா மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா என்னோட கேர்ள் ஃபேன்ஸ்க்குலாம் நான் என்ன பதில் சொல்றது அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயம் நான் நடிக்க போற ஏகப்பட்ட படம் பைப்லைன்ல இருக்குது. நிறைய பேர் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என் மூஞ்சி அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்குலாம் தெரியணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு குட்டி ஃபேம் வேணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற அப்படின்றதுக்காக கூட அண்ணன் வீட்டுக்குள்ள வந்தாலும் வரலாம். வராரா இல்லையான்னு பாப்போம். எனிவே, மஞ்சள் வீரன் வாழ்க. அடுத்த பேச்சுவார்த்தையில இருக்க கண்டஸ்டன்ட் அதே செல்லம்மா சீரியல்ல ஹீரோவா வந்தார் தெரியுமா? அர்ணவ் அப்படின்றவரு. யாருன்னே தெரியல. அச்சுச்சோ அவரா
பயங்கரமான நீங்க அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவரையும் வீட்டுக்குள்ள புடிச்சு இழுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குதே. இப்பதான் ஒரு சில சர்ச்சையில எல்லாம் சிக்கி வெளியே வந்திருக்காரு. இவர் எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இது என்ன நிகழ்ச்சி? பிக் பாஸ் நிகழ்ச்சி. அப்படி பாக்குறப்போ இந்த பீஸ் தானே மோஸ்ட் வாண்டடே. கூட்டி கழிச்சு பாரு என் கணக்கு சரியா வரும். தெரியலையா? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இவரெல்லாம் உள்ள போனாருன்னு வைங்க. இப்போ சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. சிறப்பான சம்பவம் இருக்கு. இவரை தொடர்ந்து நம்ம குக் வித் கோமாளி சுனிதா கிட்டயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா குக் வித் கோமாளி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது இல்லையா, ஷோஸ் சீரியல் மாதிரி. அதனால எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும்? 6 மாசம் அங்க போய் கழிச்சிட்டு வந்துட்டு குக் வித் கோமாளி சீசன் 6 இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனையை பாக்குறப்போ சோ உள்ள கொஞ்சம் போய் அமௌண்ட்டை பார்த்துட்டு வருவோம் அப்படின்றதுக்காக போனாலும் போறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? வெயிட் பண்ணி பாப்போம். இத தாண்டி ஒரு சில பீஸுங்கலாம் இன்டர்நெட்ல அடிச்சு விட்டுட்டு இருக்குல்ல. பார்த்திபன் போறாரு, ஆகாப்பா போறாரு, அண்ட் பழைய கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் திருப்பி உள்ள போறாங்க அப்படி இப்படின்னு அப்படின்லாம் இப்போ வரைக்கும் நம்ம எதுவும் கேள்விப்படல. பட் கண்டிப்பா பார்த்திபனும் போகல, மாகாப்பாவும் போகலன்றது தெரிஞ்சிருச்சு. அது ஃபேக். அதே மாதிரி பழைய கண்டெஸ்டன்ட்ஸ் யாரும் திருப்பி வீட்டுக்குள்ள போலன்றதும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாரெல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுறேன். பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிக் பாஸ் பார்க்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கவலை வேண்டாம். கம்ப்ளீட்டா உங்களுக்காக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சிறப்பான ஃபன்னான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ பண்றதுக்கு நாங்க இருக்கோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. மிக விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு இவர் போட்ட மேக்சிமம் உள்ள எல்லாரும் வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அது ஃபுல்லாவே அந்த விஜய் டிவியில சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் மேக்சிமம் வருவாங்க. மற்றவங்க யார் வராங்க? நிறைய பேர் இந்த 1-2 பேர்லாம் என்னவோ சொன்னாங்க. ஆனால் அவங்களாம் டவுட்டு தான். பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மேபி ஏதாவது பயங்கர கலவரமாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஈக்குவலாக இன்னும் ஒரு 5 பேர் இறக்குவாங்க கண்டிப்பாக. அது யாரு தான் தெரில. அது பார்த்தா தான் தெரியும் யார் யார் வரப்போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.